கிரெடிட் கார்டு ஒரு சின்ன கார்டு. ஆனா, அத பயன்படுத்த தெரிஞ்சா வாழ்க்கைய உயர்த்தும். தவறா பயன்படுத்தினா அதே கார்டு நம்ம கடன்ல தள்ளும். அப்போ கிரெடிட் கார்டு நல்லதா, கெட்டதா? உண்மை என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். கிரெடிட் கார்டு என்பது நம்ம பணம் கிடையாது. பேங்க் நமக்கு தற்காலிகமா கொடுக்கிற பணம். அத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் திருப்பி கொடுக்கணும். டைமுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்ல. தாமதமானா இன்ட்ரெஸ்ட் ஆரம்பம். பெரும்பாலானவர்கள் பணத்தை இழக்கிற இடம் இங்கதான். பில் வந்ததும் மினிமம் டியூ மட்டும் கட்டுறோம். அது சேஃப்னு நினைக்கிறோம். ஆனா மீதி தொகைக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் சேரும். தேவையில்லாத ஷாப்பிங். கையில கேஷ் இல்ல, ஆனா ஸ்வைப் பண்ணலாமேன்னு மனசு சொல்லும். அதுக்கப்புறம் இஎம்ஐ, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ். ஏடிஎம்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் எடுக்கிறது. அது செய்த நிமிஷத்திலிருந்தே இன்ட்ரெஸ்ட் ஓட ஆரம்பிக்கும். ஒரு கார்டு அடைக்க இன்னொரு கார்டு. இப்படியே போனா டெட் சைக்கிள் ஆரம்பம். ஆனா இதே கிரெடிட் கார்டை ஸ்மார்ட்டா பயன்படுத்தினா அது நமக்கு எதிரி கிடையாது, நல்ல நண்பன். டைமுக்கு பில் ஃபுல்லா பே பண்ணினா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜீரோ லாஸ். groceries, ஃபியூவல், ஆன்லைன் ஷாப்பிங்ல கேஷ்பேக் கிடைக்கும், ஆஃபர்ஸ் கிடைக்கும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரெகுலரா சரியா யூஸ் பண்ணினா கிரெடிட் ஸ்கோர் பில்ட் ஆகும். ஃபியூச்சர்ல ஹோம் லோன், பிசினஸ் லோன் ஈஸியா கிடைக்கும். ஒரே ஒரு ரூல் மனசுல நல்லா பதிய வைங்க. கேஷ் இருந்தாதான் ஸ்வைப். பில் வந்தவுடன் ஃபுல் அமௌண்ட் பே. கிரெடிட் கார்டு கடன் வாங்குற கருவி இல்ல, அது ஒரு பேமெண்ட் டூல். பணம் ஒன்ன ஓட்டக்கூடாது, நீ தான் பணத்தை ஓட்டணும். அப்போ கிரெடிட் கார்டு நம்ம கையில இருந்தா அது சக்தி. அது நம்ம மேல ஏறினா அது சிக்கல். தேர்வு எப்போதும் நம்ம கையில தான். இதைத்தான் கூறுகிறது உங்கள் எம்எம்எஃப்.